வணக்கம். ஐஎன்சி ஆன்லைன் மீடியாவின் முக்கிய செய்திகள். ரோஹித் வெமுலா சட்டம் அவசியம், ராகுல் காந்தி வலியுறுத்தல். புதுவை தாத்தா குரலுக்கு மாபெரும் வெற்றி, குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 2500 உதவித்தொகை. பொங்கல் பரிசுக்காக நிதி மாற்றம், முதல்வர் மீது மக்கள் முன்னேற்ற கழகம் குற்றச்சாட்டு. புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் 34 கடைகள் ஏலம், 20ஆம் தேதி முதல் விண்ணப்பம். புதுச்சேரியில் காணும் பொங்கல், சுற்றுலா தலங்களில் மக்கள் பெருந்திரள். விரிவான செய்திகள். ஜாதி அடிப்படையிலான பாகுபாடுகள் மாணவர்களின் வாழ்க்கையை அழித்து வருகின்றன. இதனை தடுக்கும் வகையில் ரோஹித் வெமுலா சட்டம் அவசியம் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்தார். கல்வி நிலையங்களில் சமத்துவமும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். புதுவை தாத்தா தொடர்ந்து எழுப்பிய கோரிக்கைக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக குடும்ப தலைவிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் 2500 உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு அடுத்த மாதமே நடைமுறைக்கு வருவதாக அரசு தெரிவித்துள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு நேரடி பொருளாதார நன்மை கிடைக்கும் என மக்களிடம் நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு வழங்குவதற்காக மற்ற துறைகளில் ஒதுக்கப்பட்ட நிதியை மாற்றியுள்ளதாக முதல்வர் மீது மக்கள் முன்னேற்ற கழகம் கடும் குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளது. இதனால் வளர்ச்சி திட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மக்களை ஏமாற்றும் நோக்கில் அரசியல் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த கட்சி தெரிவித்தது. அரசு இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் உணவகம் உட்பட 34 கடைகளை ஏலத்தில் விட போக்குவரத்து துறை முடிவு செய்துள்ளது. இதற்கான விண்ணப்பங்கள் வரும் 20ஆம் தேதி முதல் பெறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிப்படையான முறையில் ஏலம் நடத்தப்பட்டு வணிக வாய்ப்புகள் வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். காணும் பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு புதுச்சேரியின் கடற்கரை, பூங்காக்கள் மற்றும் சுற்றுலா தலங்களில் மக்கள் திரளாக குவிந்தனர். குடும்பங்களுடன் வந்த பொதுமக்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், கடல் குளியல் மற்றும் விளையாட்டுகளில் ஈடுபட்டனர். பாதுகாப்புக்காக போலீசார் மற்றும் துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பு மேற்கொண்டனர். இத்துடன் ஐஎன்சி ஆன்லைன் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். தொடர்ந்து செய்திகளை பார்க்க ஐஎன்சி ஆன்லைன் மீடியாவுடன் இணைந்திருங்கள்.